ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் இந்த பரிசுத்த ஆராதனையை காணொளி மூலமாய் ஆராதிக்க இருக்கிறோம். ஆகவே நாம் யாவரும் நன்றி செலுத்தி ஜெபம் செய்து இந்த பரிசுத்த ஆராதனையை ஆரம்பிப்போமாக. யாவரும் ஜெபம் செய்யும். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களிகூர்ந்து மகிழ கடவோம் என்று வேதத்திலே வாசிக்கிறது போல, இந்த நாளிலே ஆண்டவரை ஆராதிப்பதற்கென்று மறுபடியும் எங்களை நீர் இந்த வேளையிலே அழைத்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். வீடுகளில் இருந்து காணொலி மூலமாய் இதை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாள் ஆராதனை ஆசீர்வாதமாய் திகழட்டும். இதை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். பார்க்கின்ற அனைவரும் ஒரு புதிய பலத்தோடு இருப்பதற்கான ஒரு உதவி செய்யும். அன்பான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் 327வது பாடல், ஆனந்தம் ஆனந்தம் உண்டங்கள் சேனைதனில், ஆனந்தம் கர்த்தர் சேனையில் உண்டு, பாடுங்கள் பாடுங்கள் துதி ஸ்தோத்திர கீதங்கள், கொட்டுங்கள் மேளங்கள், வாத்தியம் முழங்குகள், வாத்தியம் கொட்டி கீதம் பாடுங்கள், ஓசன்னாவென்று ஆர்ப்பரியுங்கள், உன்னத தேசம் போகுவோம், மா சந்தோஷம் கொள்ளுவோம். 327வது பாடலை நாம் பாடுவோம்.
வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதி வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். ரூத் 1ஆம் அதிகாரம் 20 முதல் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20 முதல் ஒரு சில வசனங்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடே கூட மோவாப் தேசத்தில் இருந்து திரும்பி வந்தார். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்தார்கள். ஆமென். தேவன் தாமே வாசித்த திருப்பாக வசனங்களால் நம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காணொளி மூலமாய் உங்களோடு கூட இந்த நாளிலும் மறுபடியும் ஆண்டவருடைய வேத வசனங்களை பேசுவதற்கு ஆண்டவர் கொடுத்த தருணத்திற்காக நான் ஆண்டவரை அதிகமாய் துதிக்கின்றேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். கடந்த நாட்களிலே ஒரு சில வாரங்கள் ஆலயத்திலே வந்து நாம் ஆண்டவரை ஆராதித்தோம், துதித்தோம், ஸ்தோத்தரித்தோம். இந்த நாளிலும் ஆலயத்திற்கு வர முடியாதபடி வீடுகளில் இருந்து காணொலி மூலமாய் இந்த ஆராதனையை கவனித்துக் கொண்டிருக்கின்றதான உங்கள் அனைவரையும் ஆண்டவர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்த ஆராதனையிலே, இந்த பரிசுத்த ஆராதனையை காணொலி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உரித்தாகும்படியாய் நாம் எல்லாரும் ஜெபத்தோடு கரித்திருப்போம். ஆண்டவர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசுகின்ற செய்தியின் தலைப்பு, கசப்புகளை மாற்றி ஆசீர்வதிக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கின்றார். மனிதனுடைய வாழ்க்கையிலே கசப்புகளை மாற்றி ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசிப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். கசப்புகளை மாற்றி ஆசீர்வதிக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கை கசப்பான வாழ்க்கை. மற்றவர்கள் அதிகமான வேதனைப்படுகிறதை நாம் காணும்போது, நமக்கு நாமே வேதனைகள் வரும்போது, நமக்கு பாரங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள், துயரங்கள், இழப்புகள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த வாழ்க்கை ஒரு வேதனையை கொடுக்கிற வாழ்க்கையாக மாறுகின்றது. அதை போலத்தான் இந்த நகோமி தன்னுடைய வாழ்க்கையில அவள் கஷ்டப்பட்ட போது, வேதனைப்பட்ட போது, மிகுந்த
தவித்துக் கொண்டிருக்கும் போது இந்த நகோமி சொல்லுகின்றதான வார்த்தை, நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இந்த வார்த்தையை ஏன் நகோமி சொல்ல வேண்டும்? இந்த வார்த்தையை ஏன் நகோமி சொல்ல வேண்டும்? நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனார். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் அவர்கள் அந்த இடத்திலே வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார். இதை நாம் வாசித்தோம். ஆண்டவருடைய சமூகத்திலே வாழ்க்கையில மனம் நொந்து மனவேதனை அடைந்து மிகுந்த கஷ்டத்திலே இருக்கிற சமயத்திலே அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானார். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் வேதனையோடு கூட இருந்த நகோமிக்கு ஆண்டவர் செய்த வாக்கு, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே மோவாப் தேசத்தில் இருந்து திரும்ப வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வார். கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே நாங்கள் உடனே வருவோம் என்றார். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், நீங்கள் திரும்பி போங்கள், என்னோடு ஏன் வருகிறீர்கள்? இப்படி இருக்கிறதான வேளையிலே அவருடைய சமூகத்திலே 2 பேரும் சத்தமிட்டு அழுகிறார். நகோமியின் மருமக்கள் 2 பேரும் சத்தமிட்டு அழுகிறார்கள். 14வது வசனம், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி. கிறிஸ்துவில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக இருந்த நகோமி அவருடைய கணவர் மரித்து போனார். 2 ஆண் மக்கள் மரித்து போனார்கள். தன்னுடைய மருமக்களை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு திரும்பி போங்கள் என்று சொன்னபோது ஓர்பாள் தன்னுடைய மாமியை முத்தம் செய்து விட்டு போய்விட்டார். ரூத்தோ விடாமல் அவளை பற்றி கொண்டார். இப்படி இருக்கிற சமயத்தில் தான் நகோமி இந்த வார்த்தையை சொல்லுகின்றார், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அநேக மனிதர்கள் இன்று கசப்பான அனுபவத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்துவில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருடைய வாழ்க்கை கசப்பான வாழ்க்கையாய் இன்று மாறிக்கொண்டிருக்கிறது.
சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை கசப்பான அனுபவத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே ஒவ்வொரு குடும்பங்களிலும் வேதனைகளும் கஷ்டங்களும் வியாதிகளும் சோர்வுகளும் வரும்போது அந்த குடும்பங்களிலே கசப்பு ஏற்படுகின்றது. தன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் தனக்கு கிடைக்கவில்லை என்பதை அறிந்த போது ஏசாவின் உள்ளம் கசந்து போயிற்று. அந்த வஞ்சகத்தினால் வந்த கசப்பு, தன்னுடைய சகோதரனை கொன்றுவிட வேண்டும் என்கிற கோப வெறி உள்ளத்திலே ஏசாவுக்கு இருந்தது. வேதம் சொல்கிறது, ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றார். கிறிஸ்துவில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசா அழுது, மனம் கசந்து அழுது, ஏசா மனம் கசந்து அழுது, அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு கசப்பு ஏற்படுகிறது. தன்னுடைய சகோதரன் தன்னை வஞ்சித்து விட்டானே, தன்னுடைய சகோதரன் தன்னை ஏமாற்றி விட்டானே என்கிற ஒரு பெரிய மன பாரத்தினால் அவன் மனம் கசந்து தகப்பனிடத்திலே போய், தகப்பனே, தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று அவன் மிகுந்த மனவேதனையோடு அழுதான் என்று சொல்லி ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே வாசிக்க முடிகின்றது. எகிப்தின் அடிமைத்தனத்தின் கொடுமையிலும் ஒடுக்கத்திலும் பாரமான வேலையிலும் இஸ்ரவேல் ஜனங்களும் கசப்பான அனுபவத்திற்குள்ளானார்கள். தான் நேசித்த இயேசுவை தன் வாயினால் மறுதலித்து சபித்து சத்தியம் செய்து விட்டோமே என்று பேதுரு மனம் கசந்து அழுத காட்சி நம்முடைய உள்ளத்தை எல்லாம் மத்திய 26ஆம் அதிகாரம் 75வது வசனம். இப்படி அநேக மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில மனசாட்சி வாதிக்கும் போதெல்லாம் மனிதர்களுடைய உள்ளம் கசந்து போகிறது. வைராக்கியம் குடிகொள்ளும் போதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கை கசக்கிறது. ஆவியானவரை ஒரு மனிதன் புண்படுத்தும் போதெல்லாம் ஆவி, ஆத்துமா, சரீரமே கசக்கிறது. வாழ்க்கையில் எத்தனை 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 விதமான கசப்புகள். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு இருக்கிற கசப்பு எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அவைகளை எல்லாம் மாற்றி அமைத்து உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். நகோமி கசப்பான அனுபவத்திலே இருந்தார். நகோமியின் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். நகோமியின் மருமகளாகிய ரூத்துக்கு ஆண்டவர் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு கொடுத்தார். காரணம் என்ன? ஆண்டவரை அவர்கள் உறுதியாய் பற்றி கொண்டார். மனிதர்களுடைய வாழ்க்கையிலே கசப்புகள் எப்படி வருகிறது? மனிதனுடைய வாழ்க்கையிலே கசப்புகள் எப்படி வருகிறது? 6 விதமான காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படி கசப்பு வருகிறது? மனிதனுடைய பின் மாற்றத்தினால் கசப்பு வருகிறது. மனிதனுடைய வியாதியினால் கசப்பு வருகிறது. பிசாசின் மூலமாய் கசப்பு வருகிறது. நாம் பேசுகின்ற வார்த்தைகளின் மூலமாய் கசப்பு வருகின்றது. குடும்பத்திலே வருகின்ற கசப்பு, மரணத்தினால் வருகின்ற கசப்பு, இவ்விதமாக 6 விதமான கசப்புகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பின்மாற்றத்தினால் வரும் கசப்பு, வியாதியினால் வரும் கசப்பு, பிசாசினால் வரும் கசப்பு, வார்த்தைகளினால், நாம் பேசுகின்ற வார்த்தைகளினால் வருகின்ற கசப்பு, நம்முடைய குடும்பத்திலே வருகின்ற கசப்பு, மரணத்தினால் வருகின்ற கசப்பு. முதலாவதாக
பின் மாற்றத்தினால் மனிதனுக்கு வாழ்க்கையிலே கசப்பு வரும். கசப்பு வருவதற்கு பல காரியங்கள் இருந்த போதிலும் முக்கியமாக தேவனை விட்டு தூரமாய் பின்மாற்றத்தில் போகும்போது அதிகமான கசப்புகள் மனிதனுடைய ஆத்துமாவில் குடிக்கொள்ளுகின்றன. தேவனை விட்டு எவ்வளவு தூரமாய் போகிறோமோ அவ்வளவு ஆபத்துகளும் சாபங்களும் கசப்புகளும் மனிதனுடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்கின்றன. எவ்வளவு துரிதமாய் ஆண்டவர் அண்டை ஓடி வந்து விடுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் மாறாவின் கசப்புகள் நம்மை விட்டு மாறி போகின்றன. வேதத்தில் நகோமி என்ற பெண்மணியை குறித்து நாம் படித்தோம், வாசித்தோம். அவள் பெத்லகேமை சேர்ந்த இஸ்ரவேல் பெண்மணி. ஒரு சிறு பஞ்சம் வந்தது என்பதற்காக பெத்லகேமை விட்டு மோவாப் தேசத்திற்கு செல்ல தீர்மானித்தாள். பெத்லகேம் ஒரு ஆசீர்வாதமான இடம், அப்படிதானே? பெத்லகேம் ஒரு ஆசீர்வாதமான இடம். அந்த பெத்லகேமை விட்டு மோவாப் தேசத்திற்கு சென்றார். பெத்லகேம் ஆசீர்வாதமான ஒரு இடம். உலகத்திற்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடம் உண்டென்றால் அது பெத்லகேம் தான். கிறிஸ்து பிறக்க போகிற இடமும் அதுதான். தாவீது பிறந்த இடமும் அதுதான். ஆனால் நகோமியின் கண்கள் பெத்லகேமை பார்க்கிலும் புற ஜாதியாரின் பட்டணமாகிய மோவாபை மேன்மையாக கண்டது. புற ஜாதியாரின் பட்டணமாகிய மோவாபை மேன்மையாக கண்டது. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மோவாபின் செழுமை, மோவாப் தேசத்தின் வயல்வெளிகள், மோவாபின் ஆடுகள், இங்கும் அங்குள்ள உச்சிதமான பொருட்கள் அவளுடைய உள்ளத்தை கவர்ந்து இழுத்திருக்க கூடும். மோவாப் தேசத்தில் தன்னுடைய கணவனுக்கு நல்ல வேலை கிடைத்து பிள்ளைகள் எல்லாம் அங்கே தொழில் செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணினாள். அயல் நாட்டு கவர்ச்சி அவள் உள்ளத்தை பற்றி இழுக்க ஆரம்பித்தது. அங்கே போன அவள் கர்த்தருடைய கட்டளையை மீறி தன் பிள்ளைகளுக்கு மோவாபிய பெண்களை மனைவியாக கொண்டார். கிறிஸ்துவில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த மோவாபியரை பற்றி நாம் படிக்கும்போது அவர்கள் மிகவும் அருவருப்பானவர்கள். அவர்கள் மிகவும் அருவருப்பானவர்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகின்றது. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனம் விதமாய் சொல்லப்படுகின்றது. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாம். ஆண்டவருடைய வார்த்தையை மீறும் போது மனிதனுடைய வாழ்க்கையில கசப்பு வருகிறது. அல்லேலூயா! எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நான் நினைத்ததெல்லாம் சாதிக்கலாம் என்று நினைக்கிறானோ அந்த மனிதன் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. அந்த மனிதனுக்கு வாழ்க்கையில கசப்புகள் வந்த வண்ணமாகவே இருக்கும். நீ எடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு தோல்வியாகவே முடியும். கர்த்தரை மிஞ்சி மனிதர்களால் ஒன்றுமே செய்ய முடியும். நகோமி இருக்க வேண்டிய இடம் பெத்லகேம். பெத்லகேமை விட்டு அவள் மோவாப் தேசத்திற்கு சென்றாள். இந்த மோவாபிலே அதிகமான வேதனைகள் ஆரம்பித்தது. தேவனை விட்டு பின்மாற்றமாய் செல்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. இந்த நகோமி அவள் பெத்லகேமை விட்டு ஏன் அங்க செல்லணும்? பெத்லகேமில் இருந்தால் அநேக நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கலாம். இந்த நகோமி ஏன் பெத்லகேமை விட்டு புறஜாதி பட்டணமாகிய மோவாபை மேன்மையாக கண்டார்? கிறிஸ்துவில் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை விட்டு பின்மாற்றமாய் செல்கின்றவர்கள், தேவனை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எளிதில் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒருவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவானால்
அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் விதமாய் சொல்லப்படுகின்றது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கடைசி வரை நிலைத்திருக்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய அழைப்பை பெற்று கடைசி வரை நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டும். இந்த நகோமி இருக்க வேண்டிய இடத்துல இல்லாதபடியினால், நகோமி இருக்க வேண்டிய இடத்துல இராமல் போனபடியினால் அவருடைய வாழ்க்கையில கஷ்டம் சூழ்ந்து கொண்டது. கணவனை இழந்தாள், 2 பிள்ளைகளை இழந்தாள். வாழ்க்கையில கசப்பின் அனுபவத்தை கசப்பின் அனுபவத்திலே அவள் தள்ளப்பட்டாள். பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நகோமி மோவாப் தேசத்திற்கு சென்ற போது அங்கே தன்னுடைய கணவனை இழந்து போனார், 2 பிள்ளைகளை இழந்தார். ஆகவே அவளும் அவளுடைய மருமக்கன்மார்களும் உதவிகள் ஆனார்கள். அவளுடைய சந்ததி முற்றிலும் வேர் அருந்து போயிற்று. விதவையான அந்த 2 மோவாபிய மருமகள்களை வைத்துக் கொண்டு நகோமி என்ன செய்தார்? பின்மாற்றத்தில் இருந்து கர்த்தரண்டை திரும்பி வருவதை தவிர வேறு வழியே இல்லை. ஆகவே மோவாப் தேசத்திலிருந்து மீண்டும் இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பி வர தீர்மானித்தாள். இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பி வந்த அவள் கசப்போடு சொன்னாள், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், வெறுமையாய் திரும்பி வந்தேன். பின்மாற்றத்தில் செல்கிறவர்கள் சொல்லுகிற ஒரு கசப்பான வார்த்தை, நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், நான் எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தேன், நான் எவ்வளவு செல்வ செழிப்பா இருந்தேன், நான் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தேன், ஆண்டவரை மறந்து போனபடியினால் என்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் போய்விட்டதே என்று சொல்லி அநேகர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். காணொலி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நகோமியுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருந்தது. பெத்லகேமை விட்டு அவள் மோவாப் தேசத்திற்கு சென்றபடியினால் கசப்பின் அனுபவத்திற்குள் தள்ளப்பட்டாள். ஆனால் இந்த நகோமிக்கு உறுதுணையாக ரூத் இருந்தபடியால் இந்த ரூத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவள் மூலமாய் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். கெட்ட குமாரன் ஒரு காலத்தில் தகப்பனுடைய அன்பிலே களி ஊர்ந்திருக்க கூடும். ஆனால் தகப்பனுடைய அன்பை பார்க்கிறோம் உலக தேசத்தின் நட்புறவை அவன் மேன்மையாக எண்ணி உலக சிற்றின்பத்தை நோக்கி சென்ற போது வாழ்க்கை அவனுக்கு கசப்பாய் மாற்றப்பட்டது. வேத வசனம் சொல்கின்றது, ஏசாயா 48ஆம் அதிகாரம் 22வது வசனம், துன்மார்க்கனுக்கோ சமாதானம் இல்லை. உலக உல்லாசங்களை நோக்கி துன்மார்க்கமாய் செல்கிறவர்கள் பல கசப்புகளால் அலைந்து திரிகிறார்கள், நிம்மதி இல்லாமல் வேதனைப்பட்டு ஒடுங்கி போகிறார்கள். வேதத்திலே எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு சென்ற ஒரு மனிதனுடைய நிலைமையை குறித்து நாம் வாசிக்கின்றோம். எருசலேம் தேவனுடைய நகரம், ஆனால் எரிகோ பின்மாற்றமான அனுபவத்தை குறிக்கின்றது. சபிக்கப்பட்ட அந்த பட்டணமாகிய எரிகோவுக்கு சென்ற அந்த மனிதனை கள்ளர்கள் பிடித்து அடித்து காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அவன் வாழ்க்கை அசந்து போனது. பின்மாற்ற பாதைக்குள் போகிறவர்களை பார்த்து சாத்தானுக்கு கொண்டாட்டம் தான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்படுகின்றது. சாத்தானாகிய திருடன் மன அமைதியை திருடி கசப்பாகிய சொல்லாத காரியங்களை உள்ளத்திலே வைத்து போய்விடுகிறார். கசப்பாகிய கலையை இதயத்திலே வைத்துவிட்டு போய்விடுகிறார். பின்மாற்றத்தில் இருந்து மனம் திரும்பி ஆதி அன்புக்கும் பெத்லகேமுக்கும் வந்து சேர்ந்த நகோமியை கர்த்தர் கண்டார். பின்மாற்றத்தில் இருந்து மனம் திரும்பி
ஆதி அன்புக்கும் பெத்லகேமுக்கு வந்து சேர்ந்த நகோமியை கர்த்தர் கண்டார். அவளுடைய குடும்பத்தை மீண்டும் கட்டி எழுப்ப கர்த்தர் சித்தமானார். இந்த நகோமியின் மருமகளாகிய ரூத்தின் சந்ததி மூலமாகத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பிறந்தார். அல்லேலூயா! நகோமியுடைய வாழ்க்கையில கசப்பு ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது. நகோமியுடைய வாழ்க்கையில கசப்பு மதுரமாக மாற்றப்பட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை கசப்பான அனுபவத்தில் இருக்கிறதா? கிறிஸ்துவண்டை வாருங்கள். அவரே உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் புதிதாக்க விரும்புகின்றார். அவரண்டை வருகிறவர்கள் ஒரு புதிய ஆசீர்வாதமான அனுபவத்திற்குள் செல்வார். பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை காணொலி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை கசப்பின் அனுபவத்தில் இருக்கிறீங்க நினைத்து பாருங்க. ஆண்டவரே, நான் எவ்வளவு கசப்பான அனுபவத்தில் இருக்கிறேன் ஐயா, என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கசப்பான அனுபவத்திலே நான் சென்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய கசப்புகளை மாற்றும். இந்த நகோமி கசப்பான அனுபவத்திலே வந்த போதுதான் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்வானே, மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளை. பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு மனிதன் வாழ்க்கையிலே சோர்ந்து போய் வேதனையோடு பாரத்தோடு கூட இருக்கிறாரோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். எந்த ஒரு மனிதன் கஷ்டத்திலும் வேதனையிலும் போராட்டத்திலும் ஜெபித்து ஆண்டவரையே சார்ந்து கொண்டு வாழ்கிறாரோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் நன்மையை கட்டளையிட விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் கசந்த அனுபவத்தில் இருக்கிறோம். அந்த கசந்த அனுபவம் என்னை விட்டு மாறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். நகோமியின் வாழ்க்கையிலே வந்த கசப்பை ஆண்டவர் மதுரமாய் மாற்றி, நகோமியின் வாழ்க்கையிலே வந்த கசப்பை ஆண்டவர் அவருடைய மருமகனாகிய ரூத்தின் சந்ததி மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இந்த நகோமியுடைய வாழ்க்கையிலே கசப்பு இனிமையாயிற்று, கசப்பு மதுரமாய் மாற்றப்பட்டது. ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். உங்கள் கசப்புகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றி உங்களுக்கு மதுரமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, மனிதனுடைய வாழ்க்கையிலே கசப்பு எப்படி வருகிறது? வியாதியின் மூலமாய் கசப்பு வருகிறது. ஏசாயா 38 அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏசாயா 38 அதிகாரம் 17வது வசனம். ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், அதிலே விதமாய் சொல்லப்படுகின்றது. ஏசாயா 38 அதிகாரம் 17வது வசனம். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருக்கிறது. தேவரீரே, என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினேன். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து. ஆண்டவரே, இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள். இவைகளெல்லாம் என் உயிருக்கு உயிராயிருக்கிறது. என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர். ஏசாயா 38 அதிகாரம் 16, 17 வசனங்கள். வியாதியின் கசப்பை குறித்து எசேக்கியா ராஜா புலம்பி அழுதார். அவர் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் வந்துவிட்ட போது அவர் இனி பிழைக்க மாட்டார் என்று எல்லாரும் சொல்லிவிட்டார். அங்கே வந்து தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவோடு கூட ஏசாயா எசேக்கியாவை பார்த்து சொன்ன வார்த்தை, நீர் உம்முடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர் என்று ஏசாயா சொல்லிவிட்டு போய்விட்டார். எசேக்கியா என்ன செய்திருப்பார்? எசேக்கியா ஒரு பெரிய ராஜா. ஒரு ராஜாவை பார்த்து யாரும் சீக்கிரமா என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ஒரு பெரிய அதிகாரிகளை பார்த்து, ஒரு பெரிய தலைவர்களை பார்த்து யாரும் சீக்கிரமாய் போய் நின்று ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது.
ஆனால் ஒரு பெரிய ராஜாவை பார்த்து ஒரு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை, நீர் உம்முடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 - 3 வரை உள்ள வசனங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 1 - 3 வரை உள்ள வசனங்கள். எசேக்கியா ராஜா ஒரு பெரிய ராஜாவாக இருந்தார். அவர் நினைத்திருந்தால் மருத்துவர்களை அழைத்து அந்த வியாதியை குணப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்தார்? ஆண்டவருக்கு முன்பதாக அவர் கதறி அழ ஆரம்பித்தார். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமுமாய் வாழ்ந்தேன் என்பதை நினைத்தருளும். உமது பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். எசேக்கியா மிகவும் அழுதார். கர்த்தர் நறுங்குண்ட இருதயத்தை ஒரு நாள் புறக்கணித்து தள்ளுவதே இல்லை. எசேக்கியா ராஜாவின் கண்ணீர் அவருடைய உள்ளத்தை உருக்கிற்று. ஆகவே அந்த வியாதியின் கசப்பை ஆண்டவராகிய கர்த்தர் முறித்தார். அல்லேலூயா. எசேக்கியாவுக்கு ஒரு பெரிய கசப்பான அனுபவம் வந்தபோது தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை எசேக்கியாவுக்கு ஒரு வேதனையை கொடுத்தார். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, உமக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமுமாய் வாழ்ந்தேன், உமக்கு முன்பதாக நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார். எசேக்கியாவின் நாளை, எசேக்கியாவின் வருடங்களை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். எசேக்கியாவின் ஆயுசு நாட்களை ஆண்டவர் 15 வருடங்களாக நீட்டி கொடுத்தார். மாராவின் கசப்பான கண்ணீர் எண்ணெயில் தெய்வீக சுகத்தை குறித்தும் ஆரோக்கியத்தை குறித்தும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்ததை வாசித்தார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பலகீனம் வந்து விட்டது. எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு செய்தி சொல்லப்பட்ட போது இந்த எசேக்கியாவுக்கு ஒரு பெரிய கசப்பு ஏற்பட்டது. ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து அழுது ஜெபித்தார். அவருடைய வியாதியின் கசப்பை ஆண்டவர் மாற்றினார். ஒரு மனிதன் உண்மையாக கிறிஸ்துவினிடத்தில் வந்து தன் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்து விட்டுவிட தீர்மானிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் அவரை மன்னிக்கிறார். அந்த மனிதர்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். கிறிஸ்துவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து தேவ அன்பினால், தேவ கிருபையினால் மனிதர்களுக்கு வருகிற வியாதிகளை மாற்றி ஆண்டவர் ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேக மக்கள் கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில், இந்தியாவில் பல மாநிலங்களில், தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் கொரோனா என்னும் நோய் தாக்கப்பட்டு அநேகர் இந்த கொரோனா வியாதியினால் மரித்து போனார்கள். அநேகர் ஆண்டவரால் பாதுகாக்கப்பட்டார்கள். அநேகர் வியாதியிலிருந்து விடுதலை பெற்றார்கள். இந்த வியாதியின் அனுபவத்தை நினைத்து பாருங்கள். எவ்வளவு பெரிய கசப்பான வியாதியின் அனுபவம். வாசித்தோம், என்னை பிழைக்கவும் பண்ணினீர், என்னை சுஸ்தப்பட பண்ணினீர், என்னை பிழைக்க பண்ணினீர், என்னை ஆசீர்வதித்தீர் என்று சொல்லி எசேக்கியா சொல்றார். அந்த எசேக்கியா ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் சொன்னதான வார்த்தை என்ன தெரியுமா? இது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்குறுதினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்களில் எல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நான் நடந்து கொள்வேன். என் ஆயுசின் வருஷங்களில் எல்லாம் என் ஆத்துமாவின் வருத்தத்தை நினைத்து.
என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நான் நடந்து கொள்வேன். கிறிஸ்துவில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எசேக்கியா ராஜாவுடைய வியாதியை மாற்றி, எசேக்கியா ராஜாவுக்கு வந்த கசப்பை மாற்றி ஆண்டவர் அவனுடைய ராஜ்யத்தை 15 வருடங்கள் கூட்டிக் கொடுத்தவனை ஆசீர்வதித்தாரே. இந்த காணொலி மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில என்ன வியாதிகள் வந்து உங்களுக்கு கசப்பை உண்டு பண்ணி இருக்கிறது? நான் இந்த உலகத்திலே ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? நான் இந்த உலகத்திலே ஏன் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன்? என்னால் இந்த உலகத்திலே என்ன பிரயோஜனமும் இல்லையே என்று சொல்லி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வியாதியை மாற்றி, உங்களுடைய கசப்பை மாற்றி, உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். மூன்றாவதாக மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகின்ற கசப்பு என்ன தெரியுமா? வார்த்தையினால் பேசுகின்றதான கசப்பு. இன்று உலகத்திலே வாழ்கின்றதான மனிதர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் கசப்பை உண்டு பண்ணுகின்றன. வேத வசனம் சொல்கின்றது, சங்கீதம் 64 சங்கீதம் 3-4 வசனங்கள். சங்கீதம் 64-3-4 வசனங்கள். அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கின்றார்கள். கிறிஸ்துவில் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே புண்படுத்தும் வார்த்தைகள் நிமித்தம் கசப்பு வருகிறது. இன்று மனிதர்களுடைய அநேகருடைய வாழ்க்கையில புண்படுத்தும் வார்த்தைகள் நிமித்தம் கசப்பு வருகிறது. சிலர் பேசும்போது காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு கசப்பான வார்த்தைகளை வேண்டுமென்றே பேசுவதினால் கசப்பு வருகின்றது. சிலர் பேசுகின்ற வார்த்தைகள் உள்ளத்தில் ஆறாத காயத்தை மட்டுமல்ல, வாழ்க்கையே கசந்து போகும் அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. கடினமான அன்பில்லாத வார்த்தையின் நிமித்தம் பிரிந்து போன கணவன், மனைவி, பிள்ளைகள், எத்தனை குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் பேசுகின்ற வார்த்தைகள் அந்த குடும்பத்திலே எத்தனை கசப்புகளை உண்டு கொண்டது. பிரியமான அன்பு தேவனுடைய இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவரும் நாம் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் பேசுகின்ற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்பதை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒரு நாளைக்கு நாம் அநேக வார்த்தைகளை பேசுவோம். ஒரு நாளைக்கு நாம் அநேக காரியங்களை பேசுகிறோம். நல்ல காரியங்களை பேசும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைவார். நாம் மற்றவர்களை பற்றி தீய வார்த்தைகளை பேசும்போது, மற்றவர்களை பற்றி அவதூறான வார்த்தைகளை பேசும்போது நம்முடைய மனம், நம்முடைய உள்ளம் மற்றவர்களை காணும்போது, ஐயோ, நான் என்னுடைய எதிராக இருக்கிற மனிதனை எவ்வளவு பொல்லாத வார்த்தைகளை எல்லாம் பேசிக்கிறேன், இப்ப அந்த மனிதனோடு நல்லா பேசும்போது என்னுடைய மனசாட்சி குத்துகிறது என்று சொல்லி எத்தனையோ பேர் வேதனைப்பட்டிருப்பீர்கள். நாம் எல்லாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு நாம் ஒரு நாள் ஆண்டவரிடத்திலே கணக்கு ஒப்புவிக்கிறோம். நாம் பேசுகின்ற வார்த்தைகள் மூலமாக மனிதர்களுக்கு கசப்பு வருகின்றது. சமீபத்தில் ஒரு அலுவலகத்தில் ஒரு மனிதன், ஒரு வாலிப சகோதரன், அவனை அநேகர் பரிகாசம் அடிப்பார், அநேகர் வேண்டாத வார்த்தைகளை சொல்லி பேசுவார்கள். அந்த மனிதனுக்கு அதிகமான வீண் வார்த்தைகளை பேசி அந்த மனிதனை புண்படுத்தும் போது அந்த வாலிப சகோதரர், நான் ஒரு அமைதியான நிலைமையிலே வேலை செய்ய விரும்புகிறேன், என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறார்களே என்று சொல்லி இந்த தம்பி என்ன செய்தான் தெரியுமா? 3வது மாடியில் இருந்து தலை குப்புற கீழே விழுந்து மரித்து. அநியாயமா அந்த சமய பற்றி குறை கூறினபடியினால், திருட்டு பட்டம் சுட்டப்பட்டபடியினால் அந்த மனிதன் 3வது மாடியில் இருந்து தலை குப்புற கீழே விழுந்து மரித்து. அதை பத்திரிகைகளிலே படிக்கும்போது நம்முடைய உள்ளமெல்லாம் மிகுந்த வேதனைக்குள்ளாக்கிய
இன்று குடும்பங்களிலே பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான சண்டைகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான எதிர்ப்புகள், ஒருவருக்கொருவர் மன்னியாத சுபாவங்கள், ஒருவருக்கொருவர் மன்னியாத குணங்கள் இருக்கிறபடியினால் குடும்பத்திலே பேசுகின்ற வார்த்தைகள் மூலமாய் மரணங்கள் ஏற்படுகிறது. குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் தவறான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாய் மரணங்கள் குடும்பத்திலே ஏற்படுகிறது, தற்கொலைகள் ஏற்படுகிறது. இவையெல்லாம் மாற வேண்டுமானால் நம்முடைய வார்த்தையின் மூலமா நம்முடைய உள்ளத்துல கசப்பான அனுபவம் வரக்கூடாது. நம்முடைய வார்த்தைகள் மூலமாய், நாம் பேசுகின்ற வார்த்தைகள் மூலமாய் நம்முடைய உள்ளத்துல எந்த விதமான கசப்பான அனுபவங்கள் வரக்கூடாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றதான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவருடைய கிருபையும், ஆண்டவருடைய தயவும், ஆண்டவருடைய அன்பும் வேண்டும். தாவீது ராஜா தன் சொந்த குமாரனாகிய அப்சலோமின் நிமித்தம் எருசலேமை விட்டு துரத்தப்பட்டு ஓடுகையில் சவுல் வீட்டு வம்சத்தானாகிய சீமேயி என்கிற மனுஷனால் தூசிக்கப்பட்டான். எரிகிற காயத்துல எண்ணெய் ஊற்றியது போல ஏற்கனவே நொந்து போன தாவீதுக்கு சீமேயின் வார்த்தைகளால் எவ்வளவு கசப்பான அனுபவம் உண்டாயிருக்கும். நீங்க வீட்டுல பிறகு பின்னால வாசித்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். செருயாவின் குமாரன் அபிசாய் சீமேயை கொலை செய்ய ராஜாவிடம் உத்தரவு கேட்ட போது தாவீது என்ன சொன்னார் தெரியுமா? தாவீது பொறுமையை கையாண்டு கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தின வார்த்தைகளை கவனியுங்கள். ஆகையினால் தான் தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாயிருந்தார். இந்த சீமேயி தாவீதை பலவிதமான அவதூறான வார்த்தைகளை சொல்லி பேசினார். அப்சலோம் தன்னுடைய மகன் மூலமாக தாவீதுக்கு கசப்பான அனுபவம் ஏற்பட்டது. அப்சலோம் பேசின வார்த்தையின் மூலமாய் தாவீதுக்கு கசப்பான அனுபவம் ஏற்பட்டது. தாவீது அப்சலோமுக்கு பயந்து ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவன் தனியாய் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்த சமயத்திலே ஒரு மனிதன் தாவீதை அதிகமாய் பேச ஆரம்பித்தான். சீமேயி. இந்த சீமேயி வார்த்தைகள் தாவீதுக்கு ஒரு பெரிய கசப்பை கொடுத்தது. ஆனால் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள் சொல்லப்படுகின்றது. அவன் தூசிக்கட்டும். கவனிங்க, இந்த வசனத்தை நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. சீமேயை பார்த்து தாவீது சொல்லுகிறார், அவன் தூசிக்கட்டும், அவன் பேசட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி. ஒரு மனுஷன் நம்மளை பேசிக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்காங்க. ஒரு மனிதன் நம்ம எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தாவீது சீமேயை பார்த்து சொல்கின்றான், அவன் என்னை தூசிக்கட்டும், அவன் என்ன பேசட்டும், அவன் என்ன ஏசட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். அதுதான் தாவீதின் விசுவாசம். நிந்தனைக்கு பதிலாக கர்த்தர் நன்மை செய்வார். அல்லேலூயா. அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி தூஷண வார்த்தைகளை பேசின அதே சீமேயை தாவீதின் பாதத்தில் தாழ விழுந்து மன்னிப்பு கேட்க 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை பார்க்கும்போது சீமேயை தாவீதினிடத்திலே மன்னிப்பு கேட்ட சம்பவங்களை நாம் வாசிக்க முடிகிறது. பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மற்றவர்கள் கொடிய வார்த்தைகளினாலே உங்களை கசக்க செய்யும் போது ஒரு நாளும் பதிலுக்கு நீங்களும் கசப்பான வார்த்தைகளை கொட்டி விடாதிருங்கள். உங்கள் அபிஷேகத்தை இழந்து விடாதிருங்கள்.
துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்பட கடவுது. காரணம், ஒரே ஊற்று தண்ணீரிலிருந்து, ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்க முடியாது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களே சொல்லப்படுகின்றது. நல்ல ஒரு வார்த்தை. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்க முடியும். ஆண்டவராக இயேசு சொல்லிவிட்டாரே, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபப்படும். அப்பொழுது உங்கள் வெட்டத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், இலட்சிக்கு பதிலாக சந்தோஷப்படுவீர்கள். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7வது வசனம். இதை கேட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நகோமி தன்னுடைய வாழ்க்கையில கசப்பான அனுபவத்தை பெற்றார். கர்த்தர் எனக்கு மாறாவை கட்டளையிட்டிருக்க நீங்கள் ஏன் என்னை நகோமி என்று சொல்லுகின்றீர்கள்? கர்த்தர் எனக்கு கசப்பான அனுபவத்தை கட்டளையிட்டிருக்க நீங்கள் என்னை நகோமி என்று சொல்வானே, மாறாள் என்று சொல்லுங்கள். கசப்பான அனுபவத்தை கர்த்தர் நகோமிக்கு மாற்றி, வியாதியின் அனுபவத்திலே இருந்த எசேக்கியாவுக்கு கசப்பான அனுபவம் வந்தபோது எசேக்கியாவின் வியாதியை ஆண்டவர் மாற்றி கசப்பின் அனுபவத்தை எசேக்கியாவில் இருந்து நீக்கி போட்டு 15 ஆண்டுகளை நம்முடைய பேசுகின்ற வார்த்தைகளினாலே நமக்கு ஆண்டவர் கசப்பை கட்டளையிட்டிருக்கின்றார். நாம் எந்த வார்த்தைகளும் யாரையும் பற்றி பேசாதது. இந்த பரிசுத்த நாளிலே ஆண்டவருடைய ஆலயம் திறந்திருந்து நாம் ஆண்டவரை அதிகமாய் ஆராதிக்க வேண்டிய நேரம். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் நம் எல்லாரையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகின்றது. ஒரு பெரிய அறிஞர், ஒரு பெரிய மனிதர், ஒரு பெரிய புத்திமான் தனியா இருந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதன் அவர்களை பார்த்து சொன்னதான், கடவுள் எப்பொழுது மகிழ்ச்சி அடைவார்? கடவுள் எப்பொழுது மகிழ்ச்சி அடைவார்? எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். ஆலயங்கள் கட்டும்போது கர்த்தர் மகிழ்ச்சி அடைவாரா? இல்லை. இந்து மக்கள் அவர்கள் தெய்வத்தை வணங்கும் போது கடவுள் மகிழ்ச்சி அடைவாரா? இல்லை. முஸ்லிம் மக்கள் அவர்கள் தெய்வத்தை வணங்கும் போது கடவுள் மகிழ்ச்சி அடைவாரா? எல்லா மதத்தினர்களும் தங்கள் தங்கள் தெய்வத்தை வணங்கும் போது கடவுள் மகிழ்ச்சி. மனிதர் இறுதியாக சொன்னவார், கடவுள் எப்பொழுது மகிழ்ச்சி அடைவார்? புதிய புதிய பள்ளிக்கூடங்கள், புதிய புதிய கல்வி ஸ்தாபனங்கள், புதிய புதிய பள்ளிக்கூடங்கள் நிறுவும் போது படிக்கின்ற மாணவர்கள் மூலமாக கர்த்தர் மகிழ்ச்சி. புதிய பள்ளிக்கூடங்கள் கட்டி எழுப்பப்படும் போது கர்த்தர் மகிழ்ச்சி அடைவார். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்று அநேக மனிதர்கள் மகிழ்ச்சியினால் நிரப்பப்படுகின்ற இடம் பள்ளிக்கூடங்கள், கல்வி ஸ்தாபனங்கள், கல்வி நிறுவனங்கள் எல்லாமே இப்பொழுது ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போய்விட்டது. அநேக மாணவ மாணவிகள் பள்ளிக்கூடங்களிலே போய் படிக்க முடியாத சூழ்நிலை. அநேக மத ஸ்தாபனங்கள், மத தலைவர்கள், அநேக மதத்தை சார்ந்த மக்கள் தங்கள் தங்கள் ஆலயங்களிலே போய் ஆண்டவரை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை. இந்த உலகத்திலே மகா பெரிய கசப்பு வந்திருக்கிறது. அந்த கசப்பு நம்ம விட்டு மாற வேண்டுமானால் நானும் நீங்களும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். தாவீதின் அனுபவத்திலே தாவீது சொன்ன வார்த்தை, நான் மகா பெரிய இடுக்கணிலே அகப்பட்டிருக்கிறேன், கர்த்தாவே நான் மனிதர்களுடைய கரத்திலே விழாதிருப்பேன். ஆண்டவரே நான் உம்முடைய கரத்திலே விழுவேன், மனிதர் கரத்திலே விழாதிருப்பேன். இந்த வார்த்தையை தாவீது சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை பார்த்து
இன்று கடவுள் மகிழ்ச்சி அடையவில்லை, கடவுள் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றார். அகங்காரம், ஆணவம், பெருமை, அதிகாரம் இவை எல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவர் அழுது கொண்டிருக்கிறார். அன்று கண்ணீர் விட்ட ஆண்டவர் இன்றும் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கின்றார். மனிதர்களுடைய பாவத்தின் மூலமாய் மனிதர்களுக்கு இந்த நாட்களிலே வருகின்ற கசப்புகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. இவைகளில் எல்லாம் விடுவிக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய பாதத்திலே உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள், உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். இன்று மனிதனுடைய வாழ்க்கையில கசப்பின் அனுபவம் தான் அதிகரித்துக் கொண்டே போகின்றன. இந்த கசப்பின் அனுபவங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில பின்மாற்றத்தின் மூலமாய் கசப்பு வருமானால் என்னை நீர் மன்னியும் ஆண்டவரே. நான் ஒரு புது சிருஷ்டியாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அநேக வியாதிகள் வந்து என்னை தாக்கும் போது இந்த வியாதியின் மூலமாய் என்னுடைய கசப்பான அனுபவம் என்னை விட்டு மாறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். நாம் பேசுகின்ற வார்த்தைகளின் மூலமாய் ஒருவருக்கொருவர் கசப்பான அனுபவங்கள் வருமானால் கசப்பான அனுபவம் என்னை விட்டு மாறட்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவராகிய இயேசுவுக்கு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசுவுக்கு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்தார்கள். அவர் வாய் ஒன்றும் பேசாது. கிறிஸ்துவில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி கொண்டு வரும்போது தண்ணீர் கிடையாமல் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்த போது அவர்கள் குடித்த தண்ணீர் கசப்பாய் இருந்தது. ஆண்டவராகிய கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரிலே போட்ட போது அது மதுரமா தண்ணீராய் மாற்றப்பட்டது. இந்த உலகத்துல கசப்பான அனுபவம் எனக்கு உங்களுக்கு என்ன காரியங்கள்ல இருக்கிறது. இந்த கசப்பான அனுபவம் மாற வேண்டுமானால் உங்களை நீங்கள் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் 188வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 188. இயேசுவுக்காய் யாவற்றையும் ஒப்புவிக்கிறேன், இப்போ நேசித்தவர் சமூகத்தில் ஜீவிப்பேன் நம்பி என்று ஒப்புவிக்கிறேன், இரட்சகரே என் யாவையும் ஒப்புவிக்கிறேன். இந்த பாடலை நாம் பாடுவோம். பாடி முடித்த பிற்பாடு நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிற வேளையில இந்த செய்தியை கேட்ட அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில என்ன கசப்புகள் இருக்கின்றது, என்ன கசப்புகள் உங்களுக்கு இருக்கின்றது. இந்த கசப்புகள் மாறுவதற்கு வீடுகளிலிருந்தே நீங்கள் உங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பாடலை நாம் பாடுவோம். பாடி முடித்த பிற்பாடு ஜெபிக்கலாம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். இந்த வேலைக்காக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளின் பரிசுத்த ஆராதனையிலே காணொளி மூலமாய் ஆண்டவரே நாங்கள் பேசின வார்த்தைகளை ஜனங்கள் கேட்பதற்கு நீர் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். கசப்புகளை மாற்றி உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கசப்புகள் மனிதர்களுக்கு எப்படி வருகிறது, கசப்புகள் மனிதர்களுக்கு எப்படி வருகிறது என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்தோம். ஒரு மனிதன் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகும்போது மனிதனுடைய வாழ்க்கையில கசப்பான அனுபவம் வருகிறது என்பதை நாங்கள் சிந்தித்தோம். மனிதனுடைய வாழ்க்கையில வியாதிகள் வந்து தாக்கும் போது கசப்பான அனுபவத்திற்குள் வருவதை நாங்கள் சிந்தித்தோம். நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகளின் மூலமாய் கசப்பான அனுபவம் வருகிறது என்பதை நாங்கள் சிந்தித்தோம். இயேசப்பா, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, ஒரு சில வீடுகளிலிருந்து இந்த காணொளி மூலமாய் பார்த்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன கசப்பான அனுபவங்கள் இருக்கிறதோ, என்ன கசப்பான அனுபவங்களுக்குள் தள்ளப்பட்டு வாழ்க்கையிலே விடுவிக்கப்பட முடியாமல் இருக்கிறார்களோ, அவர்களை ஆண்டவரே கசப்பை விட்டு அகற்றி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசப்பா, நாங்கள் எங்களை உம்முடைய பாதப்படியில அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எங்களை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இயேசப்பா, நாங்கள் இருக்கிற இல்லங்கள் ஒரு தெய்வீக கூடாரமாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொன்னீரே. ஒவ்வொருவருடைய இல்லமும் கடவுளுடைய இல்லமாய் மாற்றப்படும்படியாக ஆண்டவரே, வீடுகளில் இருந்து குடும்பமாய் பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளை, குடும்பமாய் பார்த்து கொண்டிருக்கின்ற பிள்ளை அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் ஆரம்ப காலங்களில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாய் மாற்றும் என்று சொல்லி புலம்பல் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றது போல, ஆரம்ப காலங்களில் எப்படி நாங்கள் ஆண்டவரை ஆராதித்தோமோ, ஆரம்ப காலங்களில் எப்படி ஆண்டவருக்கு நாங்கள் கனம் பண்ணினோமோ, ஆண்டவரை நோக்கி பாடி துதித்து ஸ்தோத்தரித்து ஜெபித்தோமோ, அந்த நாட்களை இயேசப்பா நீர் எங்களுக்கு மறுபடியும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பூத் ட்ரக்கர் நினைவு பேராலயத்தில் இருக்கின்றதான அனைத்து குடும்பத்தினர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அனைத்து குடும்பத்தினர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதி. குடும்பமாய் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதி. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்ற வயோதிபர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதி. ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறேன். பூத் ட்ரக்கர் நினைவு பேராலயத்திலே இருக்கின்றதான பணி ஓய்வு பெற்ற ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் அனைவரோடும் கர்த்தருடைய பிரசன்னம் தங்கியிருக்கிறது. வியாதியினால் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் பாரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதிகளில் இருந்து விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சர்வ வல்லவர் எனக்கு மகாபலிய கசப்பை கட்டளையிட்டார். ஆனாலும் நான் என்ன சொல்லுவேன்? என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தர் எனக்கு தந்த கசப்பை
நாங்கள் வாழ்க்கையில நெருக்கப்படும் போது, கஷ்டப்படும் போது, வேதனைப்படும் போது ஆண்டவரை நினைத்து துதித்து ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறது போல நாங்கள் வாழ்வடைந்திருக்கும் போதும் எங்கள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து வாழ எங்களை நாங்கள் ஒப்புக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த நாளிலே திடீர் என்பதாக எங்களுடைய பிடிஎம்சி யூடியூப் சேனல்ல ஒளிபரப்புவதற்காய் உதவி செய்ததான அன்பு தம்பிமார்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த கனமான ஊழியத்தை செய்கின்ற வாலிப தம்பிமார்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த யூடியூப் சேனலை நல்ல முறையில நடத்துவதற்காக உதவி செய்த ஒவ்வொரு சகோதரர்களையும் குடும்பங்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். வெளிநாடுகளில் இருக்கிற ஜனங்கள், வெளிநாடுகளில் இருந்து இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்களுடைய ஆண்டவரே தேசத்தை, எங்களுடைய நாட்டை, எங்களுடைய நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்தின் மக்களை, எங்களுடைய இந்திய நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்தின் மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய தேச தலைவர்களை ஆசீர்வதியும். எங்களுடைய தமிழ்நாட்டின் தலைவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் எடுக்கின்ற முயற்சிகளை ஆசீர்வதிக்கும். இந்த கொரோனா தாக்குதலினால் அநேக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அநேக மக்கள் குணமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அநேக மக்கள் விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். மருத்துவமனையிலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். எங்களுடைய இரட்சணிய சேனையை ஆண்டவர் நீர் ஆசீர்வதி. எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதி. எல்லா கிறிஸ்தவ மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். கஷ்டப்படுகிற ஊழியக்காரர்களை ஆண்டவர் விடுதலை பண்ணுகிறார். இந்த காணொளி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்களை ஆண்டவர் ஆசீர்வதி. இரட்சணிய சேனையை நேசிக்கின்ற விசுவாச குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதி. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சீக்கிரமாய் நாங்கள் மறுபடியும் ஆலயத்திலே பிரவேசித்து ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்க நீர் உதவி செய்யும். கர்ப்பஸ்திரீகளுக்கு நல்ல ஏற்ற காலங்களிலே விடுதலையை கொடு. படிக்கிற பிள்ளைகளுடைய மேல் படிப்பு பாதிக்கப்படாதபடி மேல் படிப்பு படிப்பதற்கு அரசு எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதித்துக் கொள். இந்த கொரோனா தாக்குதலில் இருந்து எங்கள் ஜனங்களை காத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இம்மட்டும் எங்களை காத்த கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் அன்பான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவராகிய ஐக்கியமும் சிநேகமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் சண்டே கிளாஸ் ஆன்லைன் மூலமாக ஒளிபரப்பு செய்யப்படும். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அனைவரும் நீங்கள் இதை பார்த்து மகிழும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் இதை போல பூத்ரக்கர் மெமோரியல் சர்ச் என்ற யூடியூப் சேனலில் பரிசுத்த ஆராதனை நிகழ்வு ஆயத்தம் செய்யப்படும். நீங்கள் எல்லோரும் அதை பார்த்து மகிழும்படி ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.